கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ நிறையவே கேட்கலாம், உன் கால்னா பெரிய மண், அதை வர உனக்கு காலில் வர ஓணுன்ட்டு கையில் ஊந்துட்டு போகிறேன். நீ நிறையவே கேட்கலாம். அது கொஞ்சம் நாகரிகமாக கேட்டு கைக்கு கொடுக்காத முக்கியத்துவம் காலுக்கு ஏன் கொடுக்குறோம்? கையில் நம்ம நடக்கிறதில்ல ராஜா, காலில் தான் நடக்கிறோம். ஏன் நம்ம கையில் நடக்கலை? புரியல. மிருகம்லாம் எதில் நடக்குது? கையில் நடுக்குதா காலில் நடுக்குதா? காலில் நடுக்குது. குரங்கு எப்படி நடுக்குது? குரங்குக்கு இருக்கிறது கையா காலா? காலா. நீ பார்க்கவே இல்லை போல குரங்குக்கு இருக்கிறதுனாலும் கை, குரங்குக்கு இருக்கிறதுனாலும் கை. பின்னங்கையில் மரத்தை பிடிச்சிட்டு 3 கையை வச்சுன்னு இன்னொன்று பிடிக்கும் அது. அப்போ அதுக்கு பேர் என்ன? 4 கையோடு தெரியுது. நீ 4 கால் விலங்குன்னே பார்த்துட்டு குரங்க பார்த்துன்னுக்கிற. குரங்கு உசாராக கவனிக்கல போல. குரங்கு கை மாதிரி யூஸ் பண்ணோம், 4மே கை தான் அதுக்கு. புரியுதா? இப்போ அது என்ன எப்படி நடக்குது? கையில் நடக்குது. காலில் நடக்குதுன்னுக்கிற. ஏன் கால் விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, என்னை தாங்கி நிற்கிது. உன்னை எது தாங்கி நிற்கிது? உன் குழந்தைய தூக்கின்னு கையில் நடிப்பியா காலில் நடிப்பியா? கையில் தான் தூக்கினேன், கையிலே நடந்துன்னு போக வேண்டியது தானே. தூக்குறது கையாக இருந்தாலும் நடக்குது. எது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எது யூஸ் ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எது? கால். யாரை மாற்ற இடத்த விட்ட இடத்த? அவரையும் மாற்றும். அவர் தூக்கிந்தையும் என்ன பண்ணா மாற்றும். இப்போ எது விசேஷம்? கால் தான். அப்படிலாம் கிடையாது. கையில் வேலை செய்யும்போது கை விசேஷம், காலில் வேலை செய்யும்போது கால் விசேஷம், கண்ணில் பார்க்கும்போது கண்ணில் விசேஷம், கையில் விசேஷம், கால் விசேஷம் இல்லை. விசேஷம் அங்கங்கே நேரம் மாறும். அப்படி தானே? முத்தம் கொடுக்கும்போது எது விசேஷம்? ஒதுடா ஒன்றும் சரியாக முத்தம் கொடுக்கல போல. முத்தம் கொடுக்கும்போது எதுங்க விசேஷம்? எல்லாம் முத்தம் கொடுக்கும்போது வாயிலேருந்து வர வாசனை வரும் மூக்குக்கு. முத்தம் கொடுக்கும்போது கண்ணு தந்துங்கிறாலாம் மூடிங்கிறாலாம் பார்க்க வர தோணும். முத்தம் வாயில் குத்துன்னு எங்கேயோ தடவி நிற்பேன். வா வா என் வீணையே விரலோடு உருவம் உதட்டில் வேலை செஞ்சு நிற்பேன். பட்டு நின்றா காலை தூக்கி மேலே போடுவேன். நின்று இருந்தால் அப்படியே தூக்கிப்பான். சீக்கு தான். உன்னால் முடியலாம் தூக்க முடியாது. அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்து. இப்போ முத்தம் குத்தா எத்தனை வேலை நடக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ எது விசேஷம்? முத்தம் கூட சரியாக குத்துதில்ல போல. முத்தம் குத்தா எதெல்லாம் விசேஷமாயிடான். அங்கே தான் குத்துன்னு இப்போ எங்கேயோ சாக்கச்சு ஏதோ ஆயின்னு இருக்கும். 21வது வரல ஒன்று குத்துன்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. சில பேருக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கலாம். அது அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குது. இப்போ முத்தம் குத்தா எது விசேஷம்? நீ தப்பாக பார்த்துட்டு கை விசேஷம்னா கால் விசேஷம் இல்லைன்ற, கால் விசேஷம்னா கை விசேஷன்ற. இங்கே எல்லாமே என்ன தான்? கையாக இருந்தான்னா காலாக இருந்தான்னா பணிதல். எப்படி உன்னுடைய பாரத்தெல்லாம் இது சுமக்குதோ என்னையும் சேர்த்து என்ன பண்ணேன்? சுமந்துக்கோ. என்னையும் என்ன பண்ணேன்? தூக்கிக்கோ. கைகளில் தூக்கிக்கோ. உன் கால்களால் என்ன பண்ணேன்? மாற்று. குழந்தைங்க கீழே வச்ச பின்னாடி ஆயணும் உன்னை தூக்கிட்டா கம்முன்னு ஆகிடும். பார்த்துக்கிறியா? அதை விட்டு இறங்காது. புரியுதா? இப்போ கை விசேஷமா கால் விசேஷமா? நீ ஒன்று விசேஷம்னு சொல்லிட்டு இன்னொன்று விசேஷம் சொன்னாக்கா நியாயமா? கொடுக்குற கையை விட காலில் இங்கே யாரை கூட போட்டி போட முடியாது. கொடுக்குறது முத்தத்தில் உதட்டில் எச்சில் ஊறினா கூட சாக்கு கட்சி கரண்ட் உடம்பு மோசம் பரவி என்னென்னவோ ஆகும். அப்படி தானே? அம்மா பாட்டில் சொல்ல முத்த மழை இங்கு கொட்டி தீர்க்காதோ. என்ன சொல்கிறான்? வெக்கத்தை வாயில் ஒத்தி எடுன்றான். ஒரு பொம்பளையோட வெக்கம் எப்படா போகும்னா வாயில் ஒத்தி எடுத்தாவும். இப்போ முத்தம் குத்தா என்ன ஆவான்? வெக்கத்தை ஒத்தி எடுக்கலாம். இன்னும் சில பேர்லாம் மூஞ்சி புள்ள நக்குவான் நாய் மாரி. அவன் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்குதியா? அது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பரஸ்பரம். இப்போ கை விசேஷமா கால் விசேஷமா?
இந்த தாடி அது மேலே படுதான் முகத்து மேலே, அது அவ்வளோ அழகாக வருடி கொடுக்குது. ஒரு முறை உன் தாடியை தொட்டு பார்த்தா போதாதா? எப்படி இப்போ தாடி விசேஷம், புடியும் குத்தா எப்படி இருக்கான், இந்தம்மா தொட்டு பார்த்துக்கோ. ஏன்டா இவங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? எல்லாமே விசேஷம்தான். யார்கிட்ட போதோ அதை பொறுத்து, என்ன வேலை செய்தோ அதை பொறுத்து. இந்த கால் அசிங்கத்தை நோக்கி நந்தா விசேஷம் இல்லை. இந்த கைகள் கொலை பண்ணா இல்லை அடுத்தவங்களை அழிச்சா விசேஷம் இல்லை. இந்த உதடுகள் சரியா இல்லைன்னா விபச்சாரிக்கு எடுத்து போய் குத்தா. சாலமன் மகாராஜா பைபிள் பச்சிக்கிறியான்னு தெரில, உன் உதடுகளை பாரஸ்திரிக்கு தப்பிப்பாயாகன்னு சொல்லி வச்சுருப்பாருங்க. ஜாவீது சொல்லி சாலமன் சொல்லி வச்சுருப்பான் மாதிரி, உன் உதடுகளை பாராஸ்திரிக்கு தப்பிப்பாயாக. அப்போது அது பக்கமும் அதில் சரியானங்குது தப்புன்னுங்குது, புரியுதா? கால்னா யார் கால் அப்படின்ட்டு அது மரியாதைக்குரிய கால்ன்ட்டு, கண்ட கால்லாம் மரியாதைக்குரிய கால். ஏதோ என் காலை யாரோ மதிக்கிறேன், உனக்கு எதனா பிரச்சனையானு கேட்குறேன். அது கழுவுங்களுக்கும் கொடுக்குற எனக்கும் தான் பிரச்சனை. சில பேர் ஏன்டா கவுரும் சனின்னு என்ன பண்ணுறதுன்னு தண்ணி மட்டும் மேலே ஊற்றிட்டு போயிடுவாங்க. கட்டிச்சிரா காலுன்ட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுன்னுப்பாங்க. ஒரு வரலாக ஒரு நகர்த்தியாக கீழெல்லாம் தடவி கொடுத்து நம்ம கூசம் வருதா இல்லையான்னு அதை செக் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும் பிரச்சனை. நீ அங்கே ஓரத்தில் நிம்மதியாக உட்காந்துக்கிறேன், கம்முன்னு வேடிக்கை பாரு, என்னென்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு என்ன தெரியும். நான் எதோ சொல்கிறேன். இப்போ அடுத்தது அப்படி பார்ப்பேன், இப்போ இருந்தாலும் என்ன ஆகுறான், புரியுதா? இப்போ எது விசேஷம்? விசேஷமாக இல்லாதது ஒன்று, எல்லாமே விசேஷமாக இல்லாமையும் ஆகிடும். ஆளை பொறுத்து மாறும், இடம் பொறுத்து மாறும், அப்படி தானே? கிளப்புக்கெல்லாம் போய்கிறியா? ஷூ போட்டுன்னு வர சொல்லுவான். கிளப்புக்கெல்லாம் போனால் ஷூ போட்டுன்னு போகணும். ஏன்னா கால் விசேஷன்ட்டு கண்டத்தில் விட்டுருவேன், அதுக்கு தான் ஷூ போட்டுன்னு வர சொல்லுவாங்க. இப்போ கால் விசேஷமாக இல்லையா? காலை வச்சுன்னு டேபிள்குள்ளே மேசை உள்ளே விட்டு இப்படி ஆட்டின இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு காலில். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ குரங்குக்கு என்ன இருக்குது? குரங்கு எதில் நடக்குது? குரங்கு மட்டும் இல்லை, நின்று சில அனிமல்ஸ் இருக்குது அந்த மாதிரி. இந்த பாண்டா கரடி, சிம்பன்சி இல்லை, குரங்கு வகையில் ஒன்று பல சொல்கிறேன் நான். குரங்கு டைப்பு இப்போ கரடி டைப், கரடிக்குமே 4 கை தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கலைப்போம், குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை, மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.